இஸ்லாமியர் முகமது நபியால் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் வளர்ச்சியை கண்டுள்ளது. முகமது நபியின் வாழ்நாளிலேயே அது அராபிய தீபகற்பம் முழுவதும் பரவியது. முகமது நபிக்கு பிறகு வந்த ராஷிதுன் கலிப்பாக்கள், உமையா கலிப்பாக்கள், அப்பாசிய கலிப்பாக்கள், உதுமானிய பேரரசு மற்றும் பல இஸ்லாமிய பேரரசுகளின் காரணமாக இஸ்லாம் உலகின் அனைத்து பகுதிகளிலும் பரவியது. முகமது நபியின் மரணத்திலிருந்து 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மேற்கே அட்லாண்டிக் கடலில் தொடங்கி கிழக்கே மத்திய ஆசியா வரையான நிலப்பரப்பு இஸ்லாமிய பேரரசின் ஆட்சியின் கீழ் வந்தது. அத்துடன் இஸ்லாமிய நாகரிகம் உலகின் கலாச்சார விஞ்ஞான வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்வதோடு பல விஞ்ஞானிகளையும் வானியலாளர்களையும் கணித மேதைகளையும் மருத்துவர்களையும் தத்துவ ஞானிகளையும் உலகத்துக்கு தந்தது.